ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். தசம எண்களை 10, 100 மற்றும் 1000ஆல் பெருக்குகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது 45.6னா எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். 40 கூட்டல் 5, இது 45 வந்து 40 கூட்டல் 5ஆக பெருக்குங்க. இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது 10ஆல் வகுத்திங்கன்னா 6ஆக மாறிடும். அப்போது 6ஆக மாறி இது பாருங்கள், இது கூட்டினிங்கன்னா 45 கூட்டல் 6/10ன்னு வருது. அப்போது இது 10னா இது 10ஆல் பெருக்குனிங்கன்னா 450 கூட்டல் 6ன்னு வரும். அப்போ 456/10. அதே பாருங்கள், 2 தசமம் குத்துனாங்கன்னா இது 4 கூட்டல் இது வந்து 10ல் 1, இது 100ல் 1. அப்போ 5/10 கூட்டல் 6/100ன்னு வரும். அப்போ இது மொத்தமாக கூட்டினிங்கன்னா 456ன்னு வரும். அப்போ 100ன்னு வரும். அப்போது இது மேலே இருக்கிறது 456, 100ஆல் வகுத்திங்கன்னா இந்த நம்பர் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் 14ல் பின்வரும் அட்டவணையை நிரப்புக, பெருக்கல் முறையில் தீர்க்கணும்னு சொல்லி கொஷின் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கட்டத்தில் நீங்களாக எப்படி ஆன்சர் எழுதுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு புரியணும். அப்போ 10ஆல் ஃபஸ்ட்டு நீங்கள் பெருக்குனிங்கன்னா இது பாருங்கள், 2 நம்பர் இருக்குதுங்களா புள்ளிக்கு இந்த சைடு. அப்போது இது 10ல் 1, இது 100ல் 1. அப்போது இது 100ஆல் வகுத்திங்கன்னா 235ஆக மாறிடும். அப்போ 235/100 இந்த பெருக்கல் அப்படியே 10. அப்போ 10னா இது பாருங்கள், ஒரு 10 100ன்னு வரும். அப்போது 235/10ன்னு வருது. அப்போது 10ஆல் இது வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ புள்ளி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்போ 23.5 இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி சம்மு போட்டு நீங்கள் தீர்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு பெருக்கணுன்னா இந்த பெருக்கல் பார்த்திங்கன்னா வலது பக்கமாக ஒரு ஸ்தானம் தள்ளும். ஒரு 0 இருந்துச்சுன்னா 1, 2னா 2, 3னா 3 ஸ்தானம் தள்ளி அப்படியே புள்ளி வரும். அதனால இங்கே 10 ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வரும். அப்போது அந்த மாதிரி கூட நீங்கள் டைரெக்டாக போடலாம். அப்போ பாருங்கள், இது 10ஆலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இது 10ஆல் பெருக்கணும். அப்போ 10ஆல் பெருக்கணுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே 6க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 76.3ன்னு வரும். அதே இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்தானம் தள்ளி. அப்போ 2க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போது 632.37ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்குனா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ 1, 2ன்னு இருக்குது. அப்போது 2னா இந்த இடத்துல புள்ளி வரும். அந்த மாதிரி போட்டாலும் டைரெக்டாக போடலாம். அப்படி இல்லைனா இது பாருங்கள், பெருக்கணுன்னா இது 100ஆல் வகுத்திங்கன்னா 235/100ன்னு வந்துடும். அப்போ 100ஆல் வகுத்திங்கன்னா இந்த 100ம் இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆனால் 235 இருக்குது. அப்போ புள்ளியில் என்னன்னா 235.0 வருதுங்களா. 2 ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வருது. அதே மாதிரி இதுக்கும் 100ஆல் நீங்கள் பெருக்குனிங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போது 6, 3க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போது 763ன்னு வரும். இது புள்ளி 0 போட்டாலும் கரெக்டு தான், அப்படி போடலைனாலும் எதுவுமே தவறு இல்லை. இந்த மாதிரி இதுக்கு அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 763. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போது இந்த 1, 2 அப்போது இந்த இடத்துல புள்ளி வரும் 3க்கு அப்புறம். அப்போது 6323.7 புரிஞ்சுதுங்களா. அப்போது இதுக்கு இந்த மாதிரி வரும் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 1000ஆல் பெருக்கிறாங்க. 1000ஆல் பெருக்குனிங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். ஆனால் இங்கே 2 ஸ்தானம் இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் இன்னொன்று நீங்கள் 0 சேர்த்துக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், 0 சேர்த்து அவங்க புள்ளி போட்டிருக்காங்களா. அதனால இது பாருங்கள், 100ஆல் வகுத்திங்கன்னா இது 235 ஆகிடும். அப்போது இது 1000ஆல் வகுத்திங்கன்னா இது 2 0 கேன்சல் ஆகி இங்கே 10 மீறுதுங்களா. அப்போது 10ஓட நீங்கள் இது பெருக்குனிங்கன்னா 2350 தான் வரும் ஆன்சர். அந்த மாதிரி இது போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இது 3ஆல் பெருக்குனிங்கன்னா ஒரு 0 இதில் சேர்த்துக்கணும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். அதனால 2 தான் இருக்குது. அதனால் 1 நீங்கள் 0ன்னு சேர்த்துக்கணும். அப்போது 7630ன்னு வரும். அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், 3 ஸ்தானம் கரெக்டாக இருக்குதுங்களா. அப்போ இந்த நம்பர் அப்படியே வரும், 63,237ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள்,
0.6 பெருக்கல் 10 ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால இது 6ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர். அதே ஒரு ஸ்தானம்னா 10ஆல் வகுக்கணும். 10ஆல் வகுத்திங்கன்னா 10ஆல் பெருக்கிங்கன்னா இந்த 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வருது 6. அதே இது 100ஆல் வகுத்திங்கன்னா இது பாருங்கள் 10ஆல் இது வகுக்கணும். 10ஆல் வகுத்திங்க இந்த ஒரு 0ம் இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகி 10 மீறுதுங்களா, அப்போது 6 10 60ன்னு வரும் இங்கே ஆன்சர். அதே மாதிரி 1000ஆல் பெருக்கிறாங்க. அப்போது 6/10 பெருக்கல் 1000னா இந்த ஒரு 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 0 மீறுதுங்களா, அப்போ 100ஆல் பெருக்கணும். 600 600 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.